பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் உயர்ந்த விசுவாசம். உயர்ந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தையில் பதிந்திருக்க வேண்டிய காரியம், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் சிந்தையில் பதித்து இருதயமாகிய பலகையில் எழுதி அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழ்வோம். நமக்கு எதிராக வருகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு நான் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஃபினிஷிங் இல்லைன்னா ஃபைனல் டச் அப்படிம்பாங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பவுல் சொன்ன 3 வார்த்தைகள். பவுல் ஜீவனுள்ள தேவன் மேலே நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஜீவனுள்ள தேவனை குறித்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லி ஒரு 3 வசனங்களை ரொம்ப எளிமையாக வாசிக்கிறேன். முதலாவது, ஒரு ஊருக்கு போவார். ஊழியத்துக்கு போகும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்கும். அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு மாலெல்லாம் போடுவாங்க, பலியிடுறதுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 15வது வசனம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 15வது வசனம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு, இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் வீணான தேவர்களை வழிபடுறாங்க. தேவர்கள் வேற, தேவன் வேற. தேவன் ஒருத்தர் தான். பைபிள் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் உண்டு. தேவர்கள் வேற, ஆனால் தேவன் ஒருவரே. தேவன் யாருன்னா ஒருத்தர் தான். தேவர்கள் நிறைய இருக்கலாம். இங்க பைபிள்ல போட்டிருக்கு, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அறியாமையினால வீணான தேவர்களை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் அவர் சொல்றாரு, வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அப்போ மனுக்குலம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த மெசேஜ் மொத்த மனுக்குலத்துக்குமான மெசேஜ். இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் வீணான தேவர்களை விட்டுட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவற்றுள் உண்டாகி அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, நம்மளை மதம் மாத்திரம் சொல்லி. நம்ம யாரையும் மதம் மாத்தலையா. வீணான தேவர்களை விட்டுட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்புங்கள். இதைத்தான் பிரசங்கிக்கிறோம். இது மற்றவங்களுக்கு மதமா தெரியுது. மதம் அல்ல. உன்னை படைத்த இறைவன் ஒரே இறைவன், ஒரே கடவுள், ஜீவனுள்ள தேவன். தேவர்கள் அல்ல. தேவர்கள் வேற. வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் உண்டு. தேவன் ஒருவரே. வானத்திலும் பூமியிலும் கர்த்தாக்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. இதைத்தான் சொல்லி கொடுக்கிறோம். ஐயா, நீ ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்றோம். இந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்பிடுறாங்க. அதை சில பேர் சொல்றாங்க மதம் மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. மதம் மாத்தல, அவர்களை ஜீவனுள்ள தேவன் பக்கம் திருப்பி இருக்கிறோம். இப்படி திரும்பின ஒரு சபையை காமிச்சு கொடுக்குறேன். தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுறாரு. தெசலோனிக்கே சபைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? படிக்கட்டுமா? 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அப்ப தெசலோனிக்கில் இருக்கிற ஜனங்கள் மதம் மாறல. தெசலோனிக்கில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களா? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதற்கு விக்கிரகத்தை விட்டு திரும்பிட்டாங்க. விக்கிரகங்கள் தெய்வம் அல்ல, கடவுள் அல்ல. கடவுளுக்கு விக்கிரகமே கிடையாது. கடவுளுக்கு விக்கிரகமே கிடையாது. சரியா? படைத்த இறைவனுக்கு விக்கிரகம் இல்லை, படைக்காதவனுக்கு விக்கிரகம் உண்டு. படைத்தவர் ஒருவரே, படைக்காதவர்கள் நிறைய பேர். வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருவரே. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணாதுரை ஒரு கொள்கை முழக்கத்தை சொன்னார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அவர் யாரு?
பாவதேவன் கோயிலுக்கு பல வழி, பரமதேவன் கோயிலுக்கு ஒரே ஒரு வழிதான். இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசு தாங்க மெய்யான வழி, மெய்யான ஒளி, மெய்யான ஜீவன் உள்ள தேவன். இதைத்தான் சொல்றம தவிர யாரையும் மதம் மாத்தல. சரியா? இப்ப அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? விக்கிரகத்தை விட்டுட்டு, வீணான தேவர்களை விட்டுட்டு மனுஷன் என்ன பண்றான்? இந்த உண்மை தெரிஞ்சவன் ஜீவன் உள்ள தேவன் பக்கம் வந்துடுறான். அப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த உண்மை தெரியாம இருந்துச்சுன்னா, ஒருவேளை கிறிஸ்துவ அறிஞ்சிருந்தும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன்னு தெரியாம இருந்திருந்தா, இன்றைக்கு நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள். யார் பக்கம் திரும்புங்க? விக்கிரகங்களை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்புங்க. அது மட்டுமல்ல, உங்க நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலேயே இருக்கட்டும். ஒரு வசனம் கூட படிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு தீமோத்தேயுக்கு சொல்வார். என்ன தெரியுமா சொல்வாரு? ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். நான் படிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்போ நீங்க ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைங்க. வீணான தேவர்களை விட்டுட்டு, விக்கிரகத்தை விட்டுட்டு மெய்யான ஜீவன் உள்ள தேவன் பக்கம் நீங்க திரும்புங்க. மறுபடியும் சொல்றேன், ஜீவன் உள்ள மெய்யான ஜீவன் உள்ள தேவன் பக்கம் திரும்புங்க. வீணான தேவர்களை விட்டுட்டு, விக்கிரகங்களை விட்டுட்டு உங்களை படைத்த தெய்வத்தின் பக்கம் திரும்புங்கள். இது மதம் அல்ல, எல்லாருக்கும் ஒரே கடவுள், அவர் பக்கம் திரும்புங்க. சரிங்களா? அதே போல உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கட்டும் அப்படின்னா, ஜீவன் உள்ள தேவன் மேல இருக்கட்டும். இந்த உலகத்தில் நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. இந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்த நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கென்று அனுபவிப்பதற்கென்று நியமித்த சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. இதைத்தான் பவுல் சொல்லி கொடுத்தாரு. இன்னும் நிறைய இருக்குங்க. கர்த்தருக்கு சித்தமானா ஆண்டவர் நமக்கு அடுத்த வாரம் என்ன சொல்றாரோ அதை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you. ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்புங்க. ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருங்க. வீணான தேவர்களை விட்டுருங்க, விக்கிரகத்தையும் விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.